செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். சென்னை பூக்கடை பஜாரில் இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதிய விவகாரத்தில் தனியார் திருமண பத்திரிகை நிறுவன உரிமையாளரையும் ஊழியர்களையும் மற்றொரு தரப்பினர் சரமாரியாக தாக்கிய பரபரப்பு சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் முரளி இணைந்திருக்கிறார். முரளி, என்ன நடந்தது? இது தொடர்பாக காவல்துறையினர் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? என்ன முழுமையான விவரம்? வணக்கம். வாகன நிறுத்துவதில் ஏற்பட்ட பிரச்சனையில் வெளியாட்களை வைத்து சரமாரியாக தாக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. சென்னை பூக்கடை ஆண்டர்சன் சாலையில் அழைப்பிதழ்கள் தயாரிக்கும் நூற்றுக்கணக்கான கடைகள் செயல்பட்டு வருகிறது. இந்த இடத்தில் சலீம் ஸ்டோர் என்கிற நிறுவனத்தின் வாகன ஓட்டுநர் தன்னுடைய காரை பின்னால் இயக்கும் போது எதிரே இயங்கி வரக்கூடிய ஏவிஎம் கிராண்ட் வெல்டிங் கார்ஸ் கடையின் இருசக்கர வாகனம் மீது மோதியதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் நேற்று முன்தினம் நடைபெற்றிருக்கிறது. இந்த நிலையில் நேற்று மதியம் மீண்டும் அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஒருவருக்கு ஒருவர் மாறி மாறி தாக்கியிருக்கிறார்கள். இதில் ஏவிஎம் கிராண்ட் வெல்டிங் கார்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளரை சரமாரியாக மற்ற நபர்கள் தாக்கியிருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக பூக்கடை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த இடத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய சிசிடிவி கண்காணிப்பு கேமரா இருக்கக்கூடிய காட்சிகளும் தற்பொழுது வைரலாகி வருகிறது. இந்த காட்சியின் அடிப்படையிலும் பூக்கடை போலீசார் தற்பொழுது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே இதில் பாதிக்கப்பட்ட நபர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மேலும் இந்த சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் தற்பொழுது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி முரளி.